தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் நிகழ்வு தொடர்ந்து நடந்து வருவதாகவும் மீனவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்களை பதிவு செய்யலாம். இது தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, அதாவது இலங்கை கடற்படையால் அந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராமேஸ்வரம் மற்றும் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு அவங்க இலங்கை சிறையில் உள்ளனர். இந்த சூழலில் அந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தீரன் திருமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் இலங்கை சிறையால் தொடர்ந்து இது போன்று கைது சம்பவம் நடைபெறுகிறது. மேலும் சிரிமோ மற்றும் காந்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கு உரிமை உள்ளது. அதையும் மீறி எந்தவித எச்சரிக்கையும் விடுக்காமல் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்து வருகின்றனர். இது மனித உரிமை மீறல். எனவே அவர்களை விடுவிக்கவும் மேலும் அவர்கள் பறிமுதல் செய்த படகுகளை கொடுக்கவும் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இது இந்திய இலங்கை அரசுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை, நீதிமன்றம் எந்தவித உத்தரவும் இலங்கைக்கு பிறப்பிக்க முடியாது என்று கருத்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தூதரக உயர் அதிகாரிகளும் தூதரக அளவில் இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். விரைவில் இலங்கை தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று உறுதி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது, மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி விடுவித்து வருகிறது. இந்த சூழலில் தற்பொழுதும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகிறார். எனவே இது பதிவு செய்து கொண்டு அதே நேரத்தில் மீனவர்களை பாதுகாப்பது மத்திய அரசின் கடமை, தமிழக மீனவர்களை பாதுகாப்பது மத்திய அரசின் கடமை என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்ற கருத்தை பதிவு செய்து கொண்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். பாலவேல். நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.